வந்து தீய சக்திங்கிறாரு. அது வந்து எங்களுது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி இல்லைங்க, மக்கள் ஆளும் கட்சி. சரி, ஆனா இப்ப 2 பெண்கள்லாம் வந்து 2500 ரூபாய் கொடுத்துட்டா டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவாங்களாம். 2500 ரூபா கொடுத்தாலும் விஜய் தலைகீழா நின்னாலும் வந்து ஸ்டாலின் மகளிர் படை தான் ஜெயிக்கும். விஜயகாந்த் விஜய் ஜெயிக்கவே முடியாது. ஆனா வந்து எப்படி கொடுப்பாரு? எதை வச்சு கொடுப்பாரு? விவாகரத்து பண்றதே வந்து திமுகவோட சதிங்கிறாரு அவரு. அது இல்லைங்க, அவங்க குடும்ப பிரச்சனைக்கு திமுக எங்க இருந்து சார் வரும் நடுவுல? எது பண்ணினாலும் திமுக தான் வந்து பொறுப்புன்னு சொல்றாருல்ல. அவங்க வீட்டுல அவங்க மனைவிய அவரால கண்ட்ரோல் பண்ண முடியல, அது எப்படி திமுக வந்து பொறுப்பாகும் அதுக்கு? அவங்க வீட்டு குடும்ப விஷயத்த அவங்க தான் சார் பேசி தீர்த்துக்கணும். அதுல எங்க இருந்து சார் திமுக நடுவுல வந்தது? இந்த மகளிர் மாநாடு மாதிரி ஒன்று போட்டிருந்தாரு விஜய் வந்து சொல்லும்போது, இந்த மாதிரி இலவசமா பெண்களுக்கு திமுக என்னன்னா சார், அவங்க கட்சி பெண்களே அவதூறா பேசுறாங்க. நாங்க வந்து ஸ்டாலினுக்கு அக்காவோ தங்கச்சியாவோ தான் இருப்போம்னு சொல்றோம். அவங்க கட்சியில இருக்கிறவங்களே அசிங்கமா பேசுறாங்க. பொண்டாட்டியா கூட இருப்போம்னு சொல்றாங்க. இது வந்து லேடிஸுக்கு அவமானம், அவதூறு. எங்க ஐயா வந்து பாத்தீங்கன்னா மக்களை அக்காவாகவும் எங்க வீட்டுல ஒருத்தராகவும் அண்ணனாகவும் நிறைய லேடிஸுக்கு வந்து அப்பாவாகவும் இருக்கிறாரு. உங்க வீட்டுல விஜய் இருக்காரு, எல்லா வீட்லயும் ஒரு விஜய் இருக்காருன்னு. எங்க வீட்டுல விஜயே இல்லைங்க, நாங்க உருவாக்க மாட்டோம். இன்னொரு விஜய் உருவாக்க மாட்டோம். எங்களுக்கு எப்பொழுதுமே தளபதி தான். முத்துவேல் கருணாநிதி தளபதி தான். அடுத்ததும் 2026ல எங்க தளபதி தான் வரணும்.